பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒட்டு கேட்பதை பொறாமையை விட்டொழிப்போம். ஒருவர் தன்னை பற்றி பேசிக்கொள்கிறார்களா, அல்லது தன் குடும்பத்தை பற்றி பேசிக்கொள்கிறார்களா, அல்லது தன் தொழிலை பற்றி பேசிக்கொள்கிறார்களா என்று மற்றவரை பற்றி சந்தேகங்கள் கொண்டு அவர்களை பற்றிய விஷயங்களில் இவர்கள் ஒட்டு கேட்கிறார். அவரை பின்தொடர்ந்து புறம் பேசுகிறாரா என சதா அவரையே கண்காணிக்கிறார். ஆனால் சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட வேண்டாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டுள்ளார்கள். நான் சந்தேகப்பட வேண்டாம் என எச்சரிக்கிறேன். ஏனென்றால் செயல்களில் மிகவும் பொய்யானது, மிக்க பலவீனமானது சந்தேகமாகும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதை நாம் காண முடிகிறது. ஒருவர் நல்லவிதமாக சந்தோஷமாக வாழ்வது சிலருக்கு பிடிக்காது. அவரை எப்படியாகிலும் துன்பத்தில் துயரத்தில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் பேசக்கூடிய செய்திகளை ஒட்டு கேட்டு திரித்து கூறி புறம் பேசி பிரச்சனையை உண்டு பண்ணிவிடுவார்கள். சிறிய செய்திகளையும் ஊதி பெரிதுபடுத்தி பெரிய பிரச்சனைகளாக செய்து விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தயவு செய்து இந்த நபிமொழியை நினைவில் கொள்வது நல்லது. எவன் ஒரு முஸ்லிமிற்கு தீங்கு இழைக்கின்றானோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு தீங்கிழைப்பான். மேலும் எவன் ஒருவன் மற்றொரு முஸ்லிமை கஷ்டத்தில் துன்பத்தில் ஆழ்த்துகிறானோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை கஷ்டத்திலும் துன்பத்திலும் ஆழ்த்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர் திருவாய் மலர்ந்தொழினார்கள் என்ற இந்த ஹதீஸை அபூ சிர்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பதை அபூ தாவூத், திர்மிதி போன்ற நூல்களில் நாம் பார்க்க முடிகிறது. மேலும் பொறாமை கொண்டு அடுத்த வீட்டில் நடக்கும் செய்தியை ஒட்டு கேட்பதையே ஒரு பொழுதுபோக்காக சதா காலமும் அடுத்தவரை பற்றியே பேசி நேரத்தை வீணடிப்பார்கள். அடுத்தவர் ஒரு நிலத்தை அல்லது வீட்டை அல்லது இடத்தை விலைக்கு வாங்குவதாக இருக்கும் பட்சத்தில் அவர் அந்த பொருளை அவைகளை வாங்க விடாமல் தடுப்பார்கள். அதற்கான ஏற்பாட்டை மற்றவரை கொண்டு நிறுத்திவிடுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லிக்கொள்வேன், ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் என்ற நபிமொழியை முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலில் காண முடிவதை நினைவில் கொள்ளுங்கள் என வேண்டுகிறேன். ஒட்டு கேட்பவர்களுக்கும் இல்லாததை இணைத்து அவதூறு கூறுபவர்களுக்கும் தண்டனை உண்டு. அவர்களுக்குரிய தண்டனை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆனில் 24வது அத்தியாயம் அன்-நூர் 19வது இறைமறை வசனத்தில் இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷத்து ஃபில்லதீன ஆமனூ லஹும் அஸாபுன் அலீம் ஃபித்துன்யா வல் ஆখিরাতি வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அதாவது, எவர் ஈமான் கொண்டுள்ளோருடைய மானக்கேடான விஷயம் பரவ வேண்டுமென விரும்புகிறார்களோ நிச்சயமாக அத்தகையோருக்கு அவர்களுக்கு இங்கு இம்மையிலும் மறுமையிலும் மிக்க துன்புறுத்தும் வேதனை உண்டு. அல்லாஹ் யாவற்றையும் அறிகிறான், நீங்களோ அறிய மாட்டீர்கள் என திருமறையில் கூறுகிறான். நோய்களுக்கெல்லாம் மருந்துண்டு, ஆனால் பொறாமைக்கு மட்டும் மருந்தில்லை. இது பழமொழியாகும். பொறாமையே துக்கத்தின் திறவுகோலாகும். பொறாமையே மனச்சாந்தியின் உள்ள அமைதியின் எதிரியாகும். அறிவையும் செல்வத்தையும் தேடி நாம் அடைய அதனை பெற முயற்சிக்க வேண்டுமே தவிர அதை விட்டுவிட்டு அவைகள் உள்ளோரை பற்றி பொறாமை கொள்ளக்கூடாது. நம்மை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களோடு நம்மை ஒப்பிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்துள்ளார்கள். நம்மை விட தாழ்ந்தவர்களை பார்த்து இவர்களை விட நாம் எவ்வளோ பாக்கியசாலி, கொடுத்து வைத்தவர்கள் என்று நாம் மனதிற்குள் கூறி இருப்பதை திருப்திப்பட கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்கத்தில் 2 பேரை தவிர வேறு எவர் மீதும் பொறாமை கொள்வது அனுமதிக்கப்படவில்லை. முதலாம் அவர், யாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செல்வத்தை கொடுத்து அதை அவர் அல்லாஹ்வின் வழியில் செலவு செய்கின்றாரோ அவர். இரண்டாம் அவர், அல்லாஹ் யாருக்கு அறிவை கொடுத்து அந்த அறிவை கொண்டு நல்ல முடிவுகளை எடுக்கின்றாரோ அதனை
அடுத்தவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர் என்ற நபிமொழி நல்கருத்து நமக்கு நல்லுபதேசம் சொல்கிறது. மேலும் எவரொருவர் ஒரு முஸ்லிமிற்கு ஒரு உலக கஷ்டத்தை நீக்குவாரோ மறுமையில் அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தை நீக்குவான். எவரொருவர் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைக்கின்றாரோ மறுமையில் அல்லாஹ் அவருடைய குறையை மறைக்கிறார். ஒரு அடியான் எதுவரை தன்னுடைய சகோதரனுக்கு உதவியாக இருக்கிறானோ அதுவரை அல்லாஹ் அவனுக்கு உதவியாக இருக்கிறான் என்று நபிகள் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக நாம் பார்க்க முடிகிறது. நம் வீட்டு செய்தி வெளியே தெரிவதை தெரிவதை நாம் அடுத்தவர் வீட்டு செய்தியை தூண்டி துருவி கேட்கிறோமே, இது நல்லதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எதை நாம் நமக்காக நாடுகின்றோமோ அதை தான் மற்றவருக்காகவும் நாம் நாட வேண்டும். எவனுடைய கரத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக ஒருவர் தனக்கு விரும்புவதையே தன்னுடைய அண்டை வீட்டாருக்காகவும் விரும்புவாதவரை இறை நம்பிக்கை கொண்டவராக மாட்டார் என்று நபிகள் திலகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸானது புகாரி மற்றும் முஸ்லிம் நூல்களில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக நாம் காண முடிகிறது. எதை பற்றி உமக்கு தீர்க்க ஞானம் இல்லையோ அதை செய்ய தொடர வேண்டாம். நிச்சயமாக மறுமையில் செவிபுலனும் பார்வையும் இதயமும் இவைகள் ஒன்றோடு ஒவ்வொன்றுமே அதனுடைய செயல்கள் பற்றி கேள்வி கேட்கப்படும் என்பதை நாம் மிக தெளிவாக உணர வேண்டும், அறிவு பெற வேண்டும். ஒட்டு கேட்பான் இவ்வுலகத்திலே ஊழையிடுவார் அந்த நரகத்திலே என்ற பழமொழியை இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டும். மூமின்களே, ஒரு சமூகத்தார் பிரிதொரு சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏனெனில் பரிகாசிக்கப்படுவோர் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். அவ்வாறு எந்த பெண்களும் மற்றெந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் இவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம். உங்களில் சிலரை குறை கூறவும் வேண்டாம். உங்களில் சிலரை அவருக்கு வைக்கப்படாத பெயர்களால் அழைக்கவும் வேண்டாம். விசுவாசம் கொண்ட பின்னர் தீய பெயர் கூறுவது மிக கெட்டதாகிவிட்டது. எவர் இவைகளிலிருந்து தௌபா செய்து மீளவில்லையோ அவர்களே மிக அநியாயக்காரர்கள் என்று திருமறை குர்ஆன் 49வது அத்தியாயத்தில் 16வது வசனத்தில் இதை நாம் மிக தெளிவாக தெரிய முடிகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாம் கேட்பதை மக்கள் விரும்பாத நிலையில், தம்மை கண்டு மக்கள் வெறுண்டோடும் நிலையில் யார் அவர்களது உரையாடலை காது தாழ்த்தி ஒட்டு கேட்கிறாரோ அவரது காதில் மறுமை நாளில் ஈயம் உருக்கி ஊற்றப்படும் என்று ஒட்டு கேட்பவர்களுக்குரிய தண்டனையை புகாரியில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்த 7042வது ஹதீஸ் மூலம் நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்தவருக்கு பழிதரும் பெயரை உண்டு பண்ணாமலும் மற்றவர் குறைகளை பெரிதுபடுத்தி பேசி அவர்தம் மனதை புண்படுத்தாமலும் அதுபோல் மற்றவரை பரிகசிக்காமலும் அடுத்தவரை பற்றி பொறாமை கொள்ளாமலும் இருந்திடுவோம். நம்மை படைத்த வல்லவன அல்லாஹ் ஜல்ல ஷானத்தாலாவிற்கு வெறுப்பிற்குரிய இந்த செயல்களை எல்லாம் நாம் செய்யாமல் அல்லாஹ்வின் தண்டனைக்கும் அவனது கோபத்திற்கும் ஆளாகாமல் ஈருலகிலும் நாம் ஈடேற்றம் அடைய வல்ல நாயன் கருணைமிக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவா மறப்பேனா? அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்து அறிவெனும் ஒளிச்சுடரை மிடரச் செய்து அகிலத்திற்கு அருட்கொடையாக வந்துதித்த அல்லாஹ்வின் திருத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகிய சலாம் சொன்னதை மறப்பேனா? இஸ்லாத்தின் பிறப்பிடம் இதயமாய் விளங்கிடும் இறையில்லம் காபாவை இயற்கை அழகை இனி ஒரு முறையும் கண்ணால் கண்டு மகிழ இறைவா எனக்கும் அனைவருக்கும் அருள் புரிய இருகரம் ஏந்தி உன்னிடம் துஆ கேட்கிறே.
துஆ கேட்க நான் மறப்பேனா? பொங்கிடும் நீரூற்றில் வந்திடும் ஜம்சம் நீரை போதிய மட்டிற்கு மள்ளி பருகிட்டேன். பறந்திடும் நோய் பிணி தீர்க்கும் அருமருந்தை பசி போக்கும் உணவாக அருந்திட்டேன். பசி நீங்கி பரவசம் தந்ததை என்றாவது மறப்பேனா? கடமையாம் ஹஜ்ஜை இனிதி நிறைவேற்றி காபாவை அழகிய தவாவெனும் வடம் சுற்றி கருப்புக்கள் ஹஜருல் அஸ்வத்தை முத்தமிட்டு கல்மலை சஃபா அமர்வா இடையே சை செய்து காலத்தே உம்ராவை முடித்ததை மறப்பேனா? மக்கள் வெள்ளத்தில் மினா என்னும் இடத்தில் தங்கியதை, மணற்பகுதி அரஃபாத் பெருவெளியில் தரிபட்டதை, முஜ்தலிபாவில் ஓரிரவு தங்கி இருந்ததை, மினாவில் சைத்தானுக்கு கல் அறிந்த காட்சியை, மாட்சிமை நிறைந்த நிகழ்ச்சிகளை மறப்பேனா? அருளாளனே, அன்பு நிறைந்தோனே, அல்லாஹ்வே, எமக்கு நீ அருள் புரிந்தாய். உன் இல்லம் கண்டு மகிழச் செய்தாய். அண்ணன் நபி நாயகத்தின் மதினத்து பள்ளிக்கான அருள் செய்தாய். திருநபி அவர்களுக்கு சலாம் உரைக்க அடியேனுக்கு வாய்ப்பளித்தாயே. இறைவா, மறப்பேனா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.